Hi, I'm Dr. Ilavasan. I'm a pediatric orthopedic surgeon, specialist in treating children's bones. இந்தியால வந்து CTV-னா கிளப் ஃபுட், அது ரொம்ப ரொம்ப காமனுங்க. 1000 குழந்தைங்க எடுத்தீங்கன்னா 1ல இருந்து 2 குழந்தைக்கு இந்த கிளப் ஃபுட்ன்ற வரும். குழந்தையோட பாதம் உள்பக்கமா இப்படி வளைஞ்சிருக்கும். இது 3 வகையா இருக்கும். ஒண்ணு வந்து இடியோபத்திக், காரணம் இல்லாம வர்றது. இன்னொன்னு பொசிஷனல்னா குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது, அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இதே பொசிஷன்ல வச்சிருக்கலாம். இன்னொன்னு சிண்ட்ரோமிக்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு குழந்தையோட பிறக்கும் போதே இல்ல ஜெனட்டிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வரலாம். இந்த பொசிஷனல் சிட்டிக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லைங்க, தன்னால அதுவே சரியாயிடும். ஆனா இடியோபத்திக்கு இல்ல அப்படின்னா இந்த சிண்ட்ரோமிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட், ஈஸியா ட்ரீட் பண்ணக்கூடியது பான்செட்டிக் காஸ்டிங். பான்செட்டிக் காஸ்ட்னா வெறும் மாவு கட்டு தாங்க, ஆபரேஷனே கிடையாது. வெறும் மாவு கட்டுல 4ல இருந்து 6 கட்டு போடுவோம். ஒவ்வொரு கட்டும் வாரத்துக்கு ஒரு கட்டு போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் தன்னால இப்படி இருக்கிற கால் தன்னால நேராயிடும். நேரானதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு தண்டு ரிலீஸ் பண்ற மட்டும் ஒரே ஒரு ஊசியை வச்சு அந்த தண்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு மாவு கட்டு போட்டிருப்போம். மாவு கட்டு போட்டதுக்கு அப்புறம் குழந்தை 4 வயசு இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு ஷூ கொடுப்போம். ஃபுட் அப்டக்ஷன் பிரேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஷூஸ் கொடுத்துருப்போம். இது நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெக்கரன்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பட் நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த ஷூஸ் நிறைய பேர் போட மாட்டாங்க. கால் நேரம் ஆயிடுச்சு, என் குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், அதனால நம்ம ஷூஸ் பிரேஸை விட்டுருவோம். இந்த மாதிரி விட்டதுக்கு அப்புறம் ரெக்கரன்ஸ் வரும். ரெக்கரன்ஸ் வந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி. ஸோ சர்ஜரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்தெந்த தசைகள்லாம் டைட்டா இருக்கும் அந்த தசைகள்லாம் ரிலீஸ் பண்றது இன்னொரு ஆப்ஷன். தேங்க்யூ.